சேரநாடு ராஜா, சேரமான் பெருமாள்னு பேரு, மகாராஜா. எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க தான் ராஜாவா வரணும். அவர் என்ன சொன்னாரு, நான் சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டா, சார் அவரோட பேசலாமா? நல்லா பேசலாம். இந்த மனுஷன் கூட பேசுறதை விட கபாலீஸ்வரர் கூட பேசினா சந்தோஷமா இருக்கும். இந்த பைய கேட்டு விட்டு நம்ம பண்ணினதையெல்லாம் கேட்டு விட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். அவர்கிட்ட போய் சொன்னா எல்லா வினைகளும் தீரும். சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டார், பெருமானே அரசாட்சி வருது, ஏத்துக்கவா? ஏத்துக்கோ, எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. கேளு. என்னுடைய நாட்டிலே எந்த உயிரும் கவலைப்படக்கூடாது. அவன்தான் ராஜா. எந்த உயிரும் கவலைப்படக்கூடாது. ஈ எறும்பு, புழு பூச்சி, மூட்டை பூச்சி கூட கவலைப்படப்படாது. அதனால யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அவ்வளவு மொழியும் எனக்கு புரியணும். தமிழ் பேசினா தமிழ் புரியணும், தெலுங்கு பேசினா தெலுங்கு புரியணும், கன்னடம் பேசினா கன்னடம் புரியணும், சமஸ்கிருதம் பேசினா சமஸ்கிருதம் புரியணும், எலி பேசினா அந்த பாஷை புரியணும், கரடி பேசினா அந்த பாஷை புரியணும். களறிற்று அறிய வேண்டும், களறியதை அறிய வேண்டும். கொடுத்தோம்னாரு. சேரமான் பெருமாளுக்கு என்ன பேரு? களறிற்று அறிவார். களறுதல்னா சொல்வதுன்னு அர்த்தம். ஈ எறும்பு கஷ்டப்பட்டா கூட ஒரு மகாராஜா அதை மாற்ற வேண்டும். சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள் சிவபூஜை பண்ணுவாராம். நம்ம சிவபூஜை எப்போ முடியும்? ஏமா நம்மெல்லாம் பூஜை பண்ணுறோம், பூஜை எப்போ முடியும்? சட்னி வாசம் அடித்தா பூஜை முடிஞ்சிடும். அம்மா கமகமன்னு சட்னி வாசம் அடிக்குது, பூஜை. சிவபெருமானே சாரி, நாளைக்கு பார்த்துக்குவோம். சிலம்பு ஒலி பூஜை முடிப்பாரா. ஒரு நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார், பாதச்சிலம்பு ஒலி கேட்கல. என்னடா லேட்டாக போச்சு? எப்பவும் காலையில் 7:30 மணிக்கு கேட்கும், 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. ஆஹா, என் பூஜையில் என்னமோ தப்பு. சான்றோர்கள் பழக்கம் என்ன தெரியுமா? தப்ப தன் தலையில் அள்ளி போட்டுக்குவாங்க. முட்டா பயலுக அயோக்கியன் பழக்கம் என்ன தெரியுமா? அடுத்தவன் மேலே படியை அள்ளி போடுவாங்க. மன்னிச்சுக்கிடுங்க, நம்மெல்லாம் அயோக்கியங்க. சேரமான் பெருமாள் என்ன நினைச்சாரு? எப்போ சத்தம் கேட்கலையோ என் பூஜை சரியில்லை, குறை என்னிடத்தில், சரியில்லாம பூஜை பண்ணனா வாழக்கூடாது. உடைவாள் எடுத்து வெட்டிக்க போனாராம். கலகல கலகலன்னு அங்கே சத்தம் வேகமாக கேட்குது. பெருமானே ஏன் தாமதம்னு கேட்டாராம். சிவபெருமானை பார்த்து ஒரு அடியவர் ஏண்டா லேட்டுன்னு கேட்டிருக்காரு. காலேஜுக்கு லேட்டாக வர்ற பையனை கூட ஏண்டா லேட்டுன்னு காலேஜ் வாத்தியார் கேட்க முடியலை. சிவபெருமானை பார்த்து ஒரு அடியவர் ஏன் சாமி லேட்டுன்னு கேட்க, அவர் சுந்தரமூர்த்தி பாடினாரு, நான் கேட்டேன், என்னை மறந்துட்டேன். இப்படி ஒரு கடவுள், இப்படி ஒரு அடியார் எங்கேயாவது பார்த்ததுண்டா ஐயா? கடவுள் எங்கே இருக்கார்? நம்ம கூடவே இருக்கார், பக்கத்தில் இருக்கார், மடியில் இருக்கார், பையில இருக்கார். அவர் கைலாசத்தில் இருக்கார், கண்ணுக்குள்ளே இருக்காருன்னார் அப்பர் சுவாமி. நம்ம கூட இருக்கார் கடவுள், நம்ம கூடவே இருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என்ன சொன்னார்? சுந்தரன் பாடினான். எங்கே? சிதம்பரத்தில். கேட்டேன், மறந்துட்டேன். இவரை மறக்கிறாள், மறந்துட்டேன். நான் உடனே போகணும். சேர நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே
சேர நாட்டில் இருந்து சோழ நாட்டுக்கு வந்து சுந்தரரை பார்த்து அவரோடு நட்பு கொண்டார். இவருக்கு பெயர் சேரமான் பெருமாள் நாயனார்.